வியாழவட்டம் வாரத்தொடர் 101ற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வியாழவட்ட கருத்தரங்க ஆய்வறிக்கையின் தலைப்பானது அயலகத்தில் மரபுசார் மருத்துவ பரவலாக்கத்தில் ஐரோப்பியர்களின் பங்கு. தமிழ் மரபுசார் மருத்துவம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்க்கையோடு இணைந்திருக்கும் ஒரு அறிவு மரபாகும். காலனிய காலத்தில் தங்களது சமய கொள்கையை பரப்புவதற்காக வந்த பல ஐரோப்பியர்கள் தமிழ் மரபு சார்ந்த மருத்துவத்தின் ஆழத்தினையும் பயன்பாட்டினையும் கண்டு வியந்தனர். அதன் விளைவாக தமிழ் மருத்துவ நூல்கள், ஓலைச்சுவடிகள், பாமர மருத்துவ வழிமுறைகள் அனைத்தும் தமிழ் மருத்துவ அறிவை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாக அமைந்தது என்று கூறலாம். தமிழ் மரபு மருத்துவ சிகிச்சையில் மேற்கத்திய பரவலுக்கு ஐரோப்பியர்கள் செய்த பங்குகள் ஏராளம். குறிப்பாக லண்டன், ஜெர்மன், டென்மார்க், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள், அந்தந்த அறிஞர்களின் தனிப்பட்ட பங்களிப்புகளும், அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பணிகளும், அவர்கள் சேகரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் பற்றின விரிவான விளக்கத்தையும், இந்த வரலாற்று பண்பின் ஆழத்தையும் தமிழ் மருத்துவம் பெற்ற வளர்ச்சி நிலையும் வெளிப்படுத்துவதன் நோக்கமே இவ்வாய்வாக அமைகிறது. முதலாவதாக, லண்டனில் தமிழ் மருத்துவ பரவலாக்கம். காலனிய கால தமிழ் மருத்துவ பரவலாக்கத்தில் லண்டன் ஒரு முக்கியமான பகுதியாக திகழ்கிறது. தமிழகத்தில் பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ முறைமைகள், மூலிகை செடிகள், கனிம பொருட்கள் மற்றும் நோயறிதல் முறைகள் ஆகியவற்றை அறிய முடிகிறது. இரண்டாம் சரபோஜி முதலிய தஞ்சை மராத்தியர்கள் போன்ற ஆட்சியாளர்களின் முயற்சியால் ஓலைச்சுவடிகளாக ஒருங்குபடுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறிய முடிகிறது. தமிழகத்தில் பயன்பட்ட மூலிகை மருந்துகளான வெட்டிவேர், திருநீற்று பச்சிலை, அஸ்வகந்தா போன்ற மூலிகை பொருட்கள் வணிக கப்பல்கள் மூலம் லண்டனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும், அந்த மருந்து பொருட்களை வைத்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவ நிறுவனங்களில் பரிசோதிக்கப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது. சில மருந்துகள் மருத்துவ அங்கீகாரம் பெற்று நோய் சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. லண்டனில் ஏற்பட்ட பரவலாக்கம் தமிழ் மருத்துவச் சுவடிகளின் மதிப்பையும் அவற்றின் நடைமுறை பயன்பாட்டையும் உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய காலமாகவே கருதப்படுகிறது. இவற்றில் 1688 முதல் 1697 வரையில் மெட்ராஸில் உள்ள புனித சார்ஜ் கோட்டையில் இயங்கி வந்த மருத்துவமனையில் சாமுவேல் பிரவுன் என்பவர் ஒரு அறுவை மருத்துவராக அங்கு பணியாற்றினார். அவர் மருத்துவம் மீது கொண்ட ஆர்வத்தினால் பல மருத்துவம் சார்ந்த தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தார். அப்படிதான் சென்னையில் சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு 333 தாவரங்களை சேகரித்து அவற்றுக்கான மருத்துவ குணங்களை ஆங்கிலத்தில் பதிவு செய்து வந்துள்ளார். அந்த பதிப்புகளோட முயற்சியில் இந்த பதிப்புகளை பதிப்பாக்கம் செய்கிற முயற்சியில் தாவரங்களோட பெயரை எந்த ஒரு இடத்துலையும் மொழிபெயர்க்கப்படாமல் தமிழிலே வழங்கப்பட்டது என்ற பதிவும் இதில் காணப்படுகிறது. மருத்துவ தாவரவியலில் தன்னோட ஆய்வுகளை மேற்கொண்ட இவர் அவ்வாய்வில் தாவரங்களின் பல்வேறு பாகங்களை தமிழர்கள் எவ்வாறு மருந்து பொருளாக பயன்படுத்தினர் என்பதையும், அதை நோய்களுக்கு ஏற்றவாறு மருந்துகளை தயாரித்தல் பற்றியும் குறிப்பிட்டுள்ளது காண்க முடிகிறது. இவர் காய்ச்சலுக்கான மூலிகை மருத்துவம் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையில் காய்ச்சலின் வகைகளை பட்டியலிட்டும் அதற்கான தாவரம் சார்ந்த மருத்துவ முறைகளை பற்றியும் மற்றும் பிற நோய்கள் பற்றின, அதாவது வயிற்று தொடர்பான நோய்கள், இரத்த வாந்தி, இரத்தத்துடன் கூடிய மலப்போக்கு, நச்சினால் ஏற்படும் பாதிப்புகள், இருமல், ஆஸ்துமா, உடல் வலிகள், கண்வலி, பல்வலி, இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் முறை ஆகிய முறைகளையும் அதற்கான தாவரம் சார்ந்த மருத்துவங்களையும் பிரவுன் பட்டியலிட்டு குறிப்பிடுகிறார். இவரை தொடர்ந்து கில்பர்ட் பாஸ்லே என்பவர், இவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் மருத்துவராக பணியாற்றியவர். இவர் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான எண்ணெய் வித்துகளை ஆராய்ச்சி செய்கிறார். அதில் எள், கடுகு, ஆமணக்கு, தென்னை மற்றும் இலுப்பை மரங்களிலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் ஆகியவற்றின்
ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் எவ்வளவு மருத்துவத்திற்கு பயன்படுகிறது என்பதை குறிப்பிட்டு கூறியுள்ளார். இது மருந்திற்கு குறிப்பாக கல்லீரல் வீக்கத்திற்கு இந்த ஆமணக்கு எண்ணெயை வந்து சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறார். இதை பற்றின விளக்கம் வந்து இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இவர்கிட்ட கேட்டபோது இவர் டேவிட் செர்பண்டையர் எழுதிய 1800 டேவிட் செர்பண்டையர் எழுதிய கடிதத்தில் பப்பாளி பாலுடன் கலந்து ஆமணக்கு எண்ணெயை பருகி வந்தால் குடலில் இருக்கிற புழு போகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிட்டதாக தகவல் நமக்கு இருக்கு. அடுத்ததாக ஜெர்மனியில் தமிழ் மருத்துவம் பரவலாக்கம். லூத்தரன் கிறிஸ்துவ இயக்கத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர்கள் தான் சீகல்பாக்கும் பிளாஸ்டும். இவங்க வந்து சமய பரப்பினராக சமயத்தை பரப்புவதற்காகவே தமிழை பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் தமிழர்களின் மருத்துவ முறையில் ஆர்வம் கொண்டு மருத்துவ முறையில் ஆர்வம் கொண்ட இவர்கள் ஃபஸ்ட்டு வந்து முதலாவதாக மூலிகை தாவரங்களை தோட்டம் அமைத்து அதை பராமரித்து அதனால் ஏற்படும் மருத்துவ முறைகளை வந்து தன்னோட குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு நாட்குறிப்பில் குறிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அதோட விளைவாக தான் தமிழ் மருத்துவ ஓலைச்சுவடிகளை சேகரிப்பதிலும் படிப்பதிலும் அவருக்கு ஆர்வம் மிகுந்ததாகவே இருந்தது. அப்போது தமிழர்களின் மருத்துவ முறையில் ஆர்வம் கொண்ட இவர் அந்த ஓலைச்சுவடிகளை வந்து மொழிபெயர்ப்பதிலையும் ஆர்வமாக சீகன்பாகு இருந்தது தெரியப்படுகிறது. தமிழ் மருத்துவரின் ஒரு தமிழ் மருத்துவரோட உதவி கொண்டு ஓலைச்சுவடிகளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓலைச்சுவடிகள் வரிசையில் முதலாவது வாகடா சுவடி. இந்த சுவடி வந்து செய்யுள் வடிவில் இருக்குமா. அந்த சுவடி வந்து மொத்தம் 6 தொகுதிகளை கொண்டது, 80 பிரிவுகளையும் 120 அத்தியாயங்களையும் கொண்டதாகவே அந்த சுவடி இருக்குது. இந்த சுவடியில் ஃபஸ்ட்டு வந்து சரீரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு தொகுதி ஒன்று உள்ளது. அது வந்து 16 அத்தியாயங்களை கொண்டு இருக்கிறது. மன்னிக்கவும், ஃபஸ்ட்டு தொகுதி வந்து சுத்தஸ்தானம். அது வந்து 30 அத்தியாயங்களை கொண்டது. இது வந்து நோய் குறித்த செய்தியை இந்த தொகுதியிலெல்லாம் காணலாம். அடுத்தது தொகுதியானது சரிகஸ்தானம். இது வந்து 16 தொகுதிகளை கொண்டது. இது வந்து உடல் கூறு மற்றும் உடல் இயல்கள் சார்ந்த செய்திகளை இதில் சொல்லியிருக்கு. 3வது தொகுதி வந்து காரணஸ்தானம். இது 6 அத்தியாயங்களை கொண்டது. இந்த தொகுதியானது நோய்க்கான காரணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கூறியிருக்கிறதாக இந்த சுவடியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்திரஸ்தானம், இது 4வது இயல். இதில் வந்து 11 இயல்களை கொண்டுள்ளது. இது வந்து அறிகுறிகள் சார்ந்த செய்திகளை இந்த தொகுதியில் காணலாம். அடுத்தது கல்பஸ்தானம். இது நச்சுத்தன்மை மற்றும் நச்சு முறிவுக்கான மருந்துகளை இந்த சுவடியில் சொல்லியிருக்காங்க. இது 11 இயல்களை கொண்டது. அடுத்தது 6வது இயல் சிகிச்சை ஸ்தானம். இது 41 இயல்களை கொண்டது. இதுதான் இறுதியான ஸ்தானம். நோய் தீர்க்கும் வழிமுறைகளை இந்த சுவடியானது சொல்லுது. அடுத்த சுவடி வரிசையில் அடுத்தது திரிதோஷ சித்தாந்தம் அப்படிங்கிற சுவடி. இந்த சுவடியானது நாடி பார்த்தல், வாதம், பித்தம், கபம், நாடி துடிப்போட பற்றியும் அந்த நாடி துடிப்பு உயிரினங்களோடும் ஓசையுடனும் எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த சுவடியில் சொல்கிறாங்க. அதாவது வாதம்னா தவளைக்கும், பித்தம் வந்து பெட்டைக்கோழிக்கும், சிலோத்தமம் அதாவது கபம் என்ற சொல் வந்து கபம் வந்து மயில் உயிரினத்துக்கும் ஒப்புமையாக கூறியிருக்காங்க. இந்த நாடி துடிப்பு அந்த சுவடியிலேயே வந்து இந்த நாடி துடிப்பானது மணிக்கட்டு, கழுத்து, மூட்டு, ஆண்களுக்கு வலதுபுறம் நாடி பார்க்கறது, பெண்களுக்கு இடதுபுறம் நாடி பார்க்கறது, இந்த மாதிரி குறிப்புகள்லாம் இந்த சுவடியில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தமிழர்கள் வந்து கண்டறிந்த மருத்துவ முறைகள் இந்த சோதனை முறை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதில் வந்து சிறுநீரக சோதனை முறை என்னென்னா, ஒரு குவளையில் சிறுநீருடன் ஒரு நல்லெண்ணெயை ஊற்றும் போது அந்த நல்லெண்ணெயானது மிதந்தால் நோயாளி வந்து உயிரோடு இருப்பார், அதாவது எந்த மருந்து கொடுத்தாலும் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அந்த நல்லெண்ணெயானது கீழே படிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை வந்து உயிர் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இந்த சோதனை மூலம் சொல்கிறாங்க. இந்த சோதனை முறையும் அப்போ சீகன்பார்க் இருக்கும்போது அந்த சோதனை முறையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதை தொடர்ந்து உடல் கூறு வண்ணம்ங்கிற சுவடியும் தத்துவ விளக்கம் உடல் கூறு வண்ணம் சுவடி வந்து
உடலில் உள்ள இயக்கங்கள் பற்றியும் ஐம்பொறிகளின் ஆற்றல்கள் பற்றியும் கூறுது. அதே இந்த தத்துவ விளக்கம் சுவடியும் உடல் கூறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தத்துவம் சுவடி சொல்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கூறப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையுமே இந்த சீகன்பால்க் என்பவர் விலை கொடுத்து வாங்கி ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சுவடிகள் இன்னுமே ஹல்லே ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவலும் யூரோப்பியன் அண்ட் தமிழ் எக்கனாமிக்ஸ் இன் மாடல் சயின்ஸ் என்ற புத்தகத்தின் மூலம் நம்ம தெரியப்படுத்தலாம். அடுத்தது டென்மார்க் நாட்டில் உள்ள தமிழ் மருத்துவ பரவலாக்கம். தியோடர் லுட்விக் ஃபெட்ரிக் ஃபொலி என்ற இவர் வந்து இராணுவ தரங்கம்பாடியில் இருக்க இராணுவ மருத்துவமனையில் ஒரு அறுவை மருத்துவராக இருந்திருக்காரு. இவருக்கும் சுவடி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதனால் தேடி இந்த அகத்தியர் சார்ந்த மருத்துவ முறைகளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரை பற்றின ஒரு கட்டுரையுமே இதில் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஆய்வு கட்டுரையுமே வெளியிட்டிருக்கிறாரு. இவர் அகத்தியர் சொன்னதாக காய்ச்சிய பாதரசத்தை மருத்துவ முறையில் பயன்படுத்தியதாக, அதாவது பாதரசம் ஆர்சனிக் என்ற இரு வேதிப்பொருட்களை கலக்கும்போது ஒரு கலவை வருமா. அந்த மருந்தை வந்து பாம்பு கடிக்கும் சில பல நோய்களுக்கும் கொடுத்ததாகவும் அந்த அகத்தியர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்புகளை தியோடர் தன்னோட ஆய்வு குறிப்புகளை குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தில் உள்ள ஆயுர்வேத மருத்துவர்கள் தாவரங்களையும், சித்த மருத்துவர்கள் தாவரங்களுடன் கூடிய பாதரசம், கந்தகம் போன்ற இரசாயன பொருட்களையும் மருந்து பொருளாக தயாரிக்க பயன்படுத்தினர் என்பதும் இதன் மூலம் அறிய முடிகிறது. அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டின் தமிழ் மருத்துவ பரவலாக்கம். 17ஆம் நூற்றாண்டில் சித்த மருத்துவம் மற்றும் தமிழ் மரபுசார் மருந்துகள் ஐரோப்பியாவில் பரவ தொடங்கினர். தென்னிந்தியாவில் வேரூன்றிய சித்த வைத்திய முறைகள், மருத்துவ மூலிகள் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் பிரான்ஸ் பயணிகள், சமய பணியாளர்கள் மற்றும் மருத்துவ அறிஞர்கள் கவனத்திற்கு ஈர்த்தன. பிரான்ஸ் கிழக்கிந்திய கம்பெனி 18ஆம் நூற்றாண்டில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மகே போன்ற இடங்களில் தனது ஆட்சியை விரிவுபடுத்தும் போது மருத்துவ குறிப்புகளையும் அவர்கள் பதிவு செய்தனர் என்பது அறிய முடிகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பாண்டிச்சேரியின் மருத்துவக் கல்லூரியில் மேற்கத்திய மருத்துவத்தோடு இணைந்து சித்த வைத்திய முறைமையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் பிரெஞ்சு மருத்துவர்கள் இந்திய மூலிகைகள், மருந்து குறிப்புகள் மற்றும் தமிழ் வைத்திய நூல்கள் பற்றி நேரடியாக அறிந்திருந்தனர். அப்போது சில தமிழ் வைத்தியர்கள் குறிப்புகளை சேகரிக்கப்பட்ட அந்த குறிப்புகள் எல்லாமே பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலும் இதன் மூலம் அறிய முடிகிறது. இவங்களையே புதுச்சேரியில் பணிபுரிந்த ஜூலியஸ் லெஸ்பின் என்ற மருத்துவர், இவர் வந்து வேதியியல் முன்னோடி ஆவார். இவர் வந்து மருந்துகளை தயாரிக்கும் பணியில் இவர் வந்து ஈடுபட்டிருந்த போது இவர் வந்து என்னென்னா ஹைட்ரோகுளோரைடு ஏசிட்டிகா அதிலிருந்து, அந்த தாவரத்திலிருந்து வெலரைன் அப்படிங்கிற ஒரு மருந்தை எடுக்கிறாரு. அது வந்து தொழுநோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே ஹைட்ரோஹெலடர் ஏசிகா அந்த தாவரத்திலிருந்தே ஹைட்ரோ ஆல்கஹாலிக் கரைசல் வந்து ஒன்று எடுக்கப்படுகிறது. அது வந்து யானைக்கால் நோய், வாதம், மேகப்புண், நோய் தொற்றுதலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மருந்தானது கொடுக்கப்படுகிறது. இந்த சோதனை முறையே வந்து அலெக்சாண்டர் என்பவர் பிற்காலத்தில் பயன்படுத்தியதான தகவலும் இதில் குறிப்பிடப்படுகிறது. சமீப காலத்தில் பிரெஞ்சு அறிஞர்கள் சித்த மருத்துவத்தின் மருந்தியல் பயன்கள், மூலிகை சேர்மங்கள் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் செய்து வருகின்றன. குறிப்பாக சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வந்தது என்றும் தகவல்கள் உள்ளன. தமிழ் மருந்தியல் போன்ற நூல்கள் மற்றும் சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள் பற்றிய தகவல்கள், பிரான்ஸ் ஆய்வுகள் இந்த பரிமாற்றத்தை இன்னும் வலுப்படுத்துகின்றது. நிறைவாக
தமிழ் மரபு மருத்துவத்தின் உலகளாவிய பரிமாற்றத்தை ஆழமான இக்கட்டுரை ஆராய்கிறது. குறிப்பாக 17ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பிய அறிஞர்கள் மேற்கொண்ட சேகரிப்புகள், மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றை எவ்வாறு இந்த மருத்துவத்தை இந்திய எல்லைக்கு அப்பால் கொண்டு சென்றன என்பதை அறிய முடிகிறது. இந்த காலத்தில் ஓலைச்சுவடிகள் ஒரு அறிவு பொக்கிஷமாக கருதப்பட்டன. அவற்றின் மூலம் கிடைத்த மருத்துவ முறைகள், குணப்படுத்தும் தொழில்நுட்பங்கள், நோயறிதல் வழிமுறைகள் ஆகியவை உலக மருத்துவத்தின் பார்வையில் விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழ் மரபு மருத்துவத்தின் பாரம்பரிய வேர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதன் பரவலுக்கும் பாதுகாப்புக்கும் அயலக அறிஞர்களின் உதவி ஒரு ஊக்கமாக அமைந்ததும், மேலும் தமிழ் மரபு மருத்துவ முறை உலக மருத்துவ வரலாற்றில் நிலையான இடம் பெற்றது என்பதும் தெளிவாகிறது. பெரும்பாலும் இம்மருத்துவ முறைகள் மேலை நாடுகளின் ஆராய்ச்சிக்கும் ஆவணப்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இதுக்கு துணைநூல் ஆய்வுக்கான துணைநூல் பட்டியல் இருக்கணும் சொல்லணும். சிதையும் ஆமா சிதையும் முதல் முயற்சி சொன்ன மாதிரி முக்கிய எல்லா 2 பேருமே இன்னைக்கு ஒரு தரமான என்பதை அந்த வெளிப்பாட்டு முறையில் என்ன சின்ன அந்த மூச்சு வாங்க மாதிரி இருந்தால் கூட கருத்துக்கள் தெளிவா அது நீங்க சொன்னது அயலகத்தில் மரபுசார் மருத்துவ பரவலாக்கத்தின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அயல் நாடுகள்லையும் எப்படின்னு அழகா பட்டியலிட்டு ஒவ்வொன்றையும் வரிசையா மிக நேர்த்தியாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆய்வுப்படி. நன்றிங்க ஐயா. ஆமாம். சித்த மரத்தில் வாதம் பித்தம் சிரேட்டம் அல்லது வாதம் பித்தம் கபம். ஹோமியோபதியில் சோரியாசிஸ், சிஃபிலிஸ், சைக்கோசிஸ். அது நமக்கு சித்த மருத்துவமும் மற்றைய மேலை மருத்துவமும் எப்படி பேரலா இதாக இருக்கு அப்படிங்கிறது இந்த பரவலாக உதவி. ரெண்டாவது ஆபேர் ரூபேன்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கீங்கல்ல, முக்கியமான அறிஞர் பிரெஞ்சு. அண்ணா ஆரியமாயை எழுதுவதற்கு மூல காரணமாக இருந்தவரை ஆபேர் ரூபே தான். ஆனால் நீங்க அதை சொல்லலைங்கய்யா. அது அவர் கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் பிராமின் கம்யூனிட்டி இன் இந்தியா அதனுடைய தழுவல் தான் அண்ணா எழுதுது. ஆனால் வேடிக்கை என்னன்னா யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி அண்ணாவே ஆபேர் ரூபே கிட்ட தான் நான் இந்த கருத்துக்களை எழுந்தேன். அண்ணாவே தவறிட்டார், சொல்ல தவறிட்டார். பிறகு நம்மை போன்ற ஆய்வாளர்கள் அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆபேர் ரூபேயோட கஸ்டம்ஸ் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் பிராமின் கம்யூனிட்டி இந்தியாவிலிருந்து தான் ஆரியமாயை இவர் எழுதியிருக்கிறார் தெரியும். சித்த மருத்துவ சுவடியையும் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி ஹைட்ரோபோட்டைல் அசெட்டிகா அப்படின்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில. வல்லாரைக்கீரை யானைக்கால், சிபிலிஸ், அதாவது மேகக்கிரந்தி போன்ற நோய் மருந்து அது ஹோமியோபதினா அந்த பேர்லயே மறந்தார். ஹைட்ரோபோட்டைல் அசெட்டிகானே பேர். அது தவிர அந்த மருந்தை ஐயர் ஒருத்தர் எழுதியிருக்கார் மெட்டீரியாவில். ஆசிரியர் உபாத்தியாயர்கள் குமாஸ்தாக்கள் போன்று உடல் உழைப்பு இல்லாமல் உட்கார்ந்தே வேலை செய்கிறவர்களுக்கு சுறுசுறுப்பு அளிக்கிற மருந்து. முக்கியமான வல்லாரை நம்ம தமிழ் மருந்துல வல்லாரை நான் நினைவாற்றலுக்கு பயன்படுத்துவாங்க. மேலதிகமா அது யானைக்கால் எலிஃபேண்டியசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது நல்ல நிகழ்ந்த மருந்து. சிபிலிஸ், மேகக்கிரந்தின்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸ்ன்ற பேர்ல எல்லாம் நிறைய வியாதிகள் புதுசா சொல்றாங்கல்ல, புரோட்டோஃபார்ம் மேகக்கிரந்தி. இந்த காலத்துல மன்னர்கள் மேகக்கிரந்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எய்ட்ஸ்க்கு பேர் கிடையாது, ஹெச்ஐவிங்கிறதுலாம் பேர் கிடையாது.
அதை நல்ல ஒரு புதிய பொறுமை அந்த மருத்துவ அறிவியல் பற்றி செய்கிறது ரொம்ப தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய தொண்டு செய்யலாம், நல்லபடியாக செய்யலாம். நன்றிங்க. ஒரு புது முயற்சி நேற்று அவன் வந்து சுதேசி ஒரு தலைப்பு வச்சுக்க ஆயிரத்தில் சுதேசி என்ன பண்ணுங்க அப்புறம் தான் அதை வந்து மரபு சார்ந்து வந்து எப்படி ரீச் ஆகிருக்கீங்க. சுதேசின்னா நம்ம நாட்டுக்குள்ள இருந்து மட்டும் சுதேசி, அயலாக்குன்னு போட்டீங்கன்னா சுதேசி போட்டீங்கன்னா ஒரு ஒரு முறை ஒரு காம்படிஷன். ஆனால் தான் மரபு சார்ந்து வந்தால் அது கண்டிப்பா தமிழ் மரபு மட்டும்தான். இன்னும் அதுல ஆயுர்வேதம் சேர்க்கதான் சொல்லுங்க, ஆயுர்வேதம் சேர்க்காம முக்கியம் உள்ளது, சித்தா மட்டும் உள்ள சேர்த்துருக்கீங்க. அது பண்ண சுதேசின்றது பொறுத்தமாக நாங்கள் இந்த மரபு சார்பாக நம்ம கண்டிப்பா நம்ம தமிழ் இதுதான் நல்லா அருமையா இருந்தது. ரொம்ப அறிவியல் தமிழ்லயே ரொம்ப மருத்துவ தமிழை கொண்டு போய் நீங்க அந்த அறிவியல் போனதை கொண்டு போயிருக்கீங்க. இந்த தலைப்பை நீங்க முறைப்பட்ட தலைப்பை வலியுறுத்துறது அந்த மாதிரி நல்லா. அதனால தலைப்பா மாத்திரை சாப்பிட வேணாம் சொல்லிட்டு அப்படி யாரும் ரொம்ப போகல. உங்க ஓலை சுவடியை மையமா வச்சு நீங்க எடுத்துக்கிற விஷயம் நிறைய எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்ன இதுக்கே நிறைய விஷயம் எடுத்துக்கிறீங்க. இந்த கட்டளையாக்கம் பண்ணும்போது நீங்க வந்து அங்கங்க கிண்டா மட்டும் கொடுத்துருக்கீங்க. குறிப்பா இதை நீங்க கண்டிப்பா முறையாக எழுதும்போது நம்ம எழுதுங்க. மிக முக்கியமாக அந்த உச்சரிப்பு சொல்லும் போது பொதுவாக நீங்க என்ன பண்ணுங்க, போய் இதுல போய்க்க கூகுள்ல போயிட்டு ப்ரொனன்சியேஷன்ல போயிட்டு அவங்க பேரை போட்டு இது எப்படி ப்ரொனன்சியேஷன் கேட்டு அதுவே சொல்ல முடியும். ஃப்ரெட்ரிக் ஃபோலி அது மாகே பாண்டிச்சேரியோட மகே நீங்க கொடுப்பீங்க, ஏதாவது மகேஸ்வரி மாதிரி அது மாகே, அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல நம்ம அந்த டென்மார்க்ல மருத்துவ தமிழ் பரவாக்கம் இல்ல அந்த ஃபோலியோட இது அவர் வந்து அந்த டேனிஷுக்கு கீழே அந்த கிரேட் கம்பெனி இருக்கும்போது அவங்க அந்த கடற்பாடியை சுற்றி இப்படி கடலோரத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை சேகரிச்சாங்க. அதுதான் பூரியோட பெருமையை. அது காரைக்காலில் இப்போ வரைக்கும் அந்த ஆர்கேவ்ஸ்னு அவருடைய இது வந்து இருக்குங்க, பிரெஞ்சு ஆர்கேவ்ஸ்னு அவருடைய இதுக்கு நானே படிச்சிருக்கேன், போய் பார்த்துருக்காங்க. அவர் ஒரு பெரிய நிபுணர். அவர் தான் முதல்ல அங்கே அறுவை சிகிச்சைலாம் பண்ணோடனே அங்கே ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அதில் தான் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அதில் காரைக்காலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன செய்தியில் அவர் என்ன பண்ணார், இந்த மூலிகை அறுவை சிகிச்சை அவர் ஆங்கிலம் எப்படி பண்றாரு. ஆனால் பிறகு போஸ்ட் ஆப்ரேஷன்ல அவர் வந்து சிகிச்சையை வந்து இந்த சித்த வைத்தியம் நம்மளுடைய மூலிகை வைத்தியம் பண்றாரு. இது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நீங்க போங்க, ரொம்ப ஆழமா பண்ணி இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு செய்தி எடுத்து நீங்க சொன்ன கண்டென்ட் கொடுங்க. இது வந்து நீங்க கண்ட்ரியாக்கம் பண்ணும்போது அது எப்படி நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்றதுதான் உங்களுடைய வெற்றியே இருக்கு. நீங்க வந்து அந்த அபேதுக்கு அவருடைய இது வந்து நீங்க அது ஒரு பிரான்ஸ்ல அந்த பாண்டிச்சேரியில் எல்லாருக்குமே அவருடைய புத்தகம் ஒரு பைபிள் மாதிரி எப்போதுமே. அப்ப அவர் வந்து அதுல வந்து இந்த இந்த கிராமப்புறங்கள்ல அந்த காரைக்கால் பகுதியில எல்லாம் கிராமப்புறங்கள்ல இந்த மிட்வைஃபா அது வந்து மிட்வைஃப் வந்து வேற தப்பா நினைச்சுக்காங்க. அந்த தாதி மருத்துவ தாதி அவங்க வயிற்ற பார்த்து தொட்டு பார்த்து அவங்க எப்ப பிரசவம் ஆகணும் வயிற்று நுழைவாங்க. இதை வந்து அவர் தான் முதல்ல கொண்டு போயிட்டு இதை அங்க கொண்டு இந்த குறிப்போடு அங்க கொடுக்குறாரு பிரான்ஸ் நம்மளுடைய இந்த முறையை. அது மாதிரிலாம் அதை நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறையில வர வச்சுக்கிறேன். அது நம்ம பெரும்பாலும் அந்த அந்த பகுதியில் படிச்சதே இருந்தாலும் இந்த விஷயங்களை படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கொடுக்குறாரு. நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படி பார்க்கும்போது. இதை நல்லா அழகா நீங்க எழுதுங்க, எழுதி நல்லா எழுதும்போது ரொம்ப அருமையா செய்தி வரும், நல்லா செய்தி வரும். உடனடியே கட்டுரை ஏற்கனவே கொடுத்தோம் எல்லாரும் கட்டுரை கொடுத்துருங்க படிச்சோம் எல்லாருமே. இதுவரைக்கும் நம்ம எங்களாவது அப்புறம் கட்டுரையை வந்து நிறைய சேரவே இல்லை. ஆனா கட்டுரையை சேர்த்துங்க, சீக்கிரம் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த 125 வந்து நம்ம கட்டு கூட்டி போறோம். சான்றிதழாக வந்து கொடுத்துலாம் 105 அப்போ வந்து 25 வந்துடும். 25 50 பேருக்கு சான்றிதழ் கொடுப்போம். அந்த கட்டுரை வந்தாலும் சான்றிதழ். அதனால வந்து கிடையாது உரையாக எல்லாருமே படிச்சிருக்கணும். சான்றிதழ் கொடுத்து நினைக்கிறவங்க கண்டிப்பா கொடுத்துருக்கேன். நல்லது. அடுத்த பப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு சரியா வரும். அதை வந்து விரைந்து கொடுத்துருக்கேன். இன்னும் 4 வாரம் தான் இருக்கு. நல்ல ரொம்ப அருமையான 2 பேருமே இன்னைக்கு மிக சிறப்பான முதல் முயற்சியில் வந்து 2 பேருமே ரொம்ப அருமையாக இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
மரபு சார்ந்த அகத்தியரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல, அவர் தானே மேம் நான் அதில் வந்து மேம் நான் ஐரோப்பியர்கள் தானே எடுத்திருக்கேன். இந்த மரபுசார் மரபு வெளிநாடுகளில் பரவுவதற்கு காரணமாக இருந்தது வந்து அரசியல் அப்படின்னு ஐராவத மகாதேவன் சார் ஒரு புத்தகத்தில் படித்தேன். சரி சார். அவர் கிழக்கு ஆசியாவிலும் போயிருக்கிறார் அப்படின்ற செய்திகள் சொல்கிறார். அது மாதிரி அரசியல் புதிகை மலையில் வாழ்ந்து இருக்கிறார். புதிகை மலையில் மூச்சரப்புக்கு ஏதாவது மருந்து சாப்பிடலாமா? ஐயா என்னோட ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் சார், பிஹெச்டி ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க. ஐரோப்பிய மேற்பட்ட ஆய்வோட தொடர்புறதுனால ஒரு சின்ன விளக்கம் மட்டும். இப்போ உங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைனா ஒரு எப்படி பிடிக்கலாத ஒரு சின்ன ஒரு இடம் நெருடலாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஜெர்மன் டென்மார்க்னு பிடிச்சிக்கணும். டென்மார்க்கில் போகிறது எப்படின்னா ஓலைச்சுவடிகள்லாம் போகுதா இல்லை அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எழுதி அனுப்புகிறாங்களா அப்படிங்கிற அந்த 2 பாதை விளக்கிங்கன்னா நீங்கள் வேறு விதமாக இந்த பரவாயில்ல இருப்பாங்க. என்னென்னா இப்போ எந்த சீக்கிரம் பார்ப்போம் டூக்லோ திருக்கில் இவங்க எல்லாமே ஜெர்மன்காரங்க, அதாவது டேனிஷ் பின்னணியில் வந்து டென்மார்க் அந்த பின்னணியில் வந்து ஜெர்மன்காரங்க. அவங்க ஓலைச்சுவடிகளை வந்து கொண்டு போவாங்க, அதுக்கு குறிப்புகளை ஜெர்மன் மொழியில் எழுதி கொண்டு போவாங்க. இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்னதுன்னா நல்லே ஆவணம் காப்பாற்றுறது வந்து ஆவணம் மட்டும் படுத்தலை, அது நிறைய பேர் வந்து வாசிக்கக்கூடிய சூழலும் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ ஜெர்மன் மொழி எந்த நாட்டிலாம் பேச முடியும்? அந்த டென்மார்க்கில் சில பேர் ஜெர்மன் பேசிட்டாங்க. அது பொமரேனியா இப்போ ஒரு நாடு இருக்கு, அங்கேயும் ஜெர்மன் தான். அப்போ வேறு நாடுகளில் சேர்ந்த ஜெர்மன் மொழியை தாய்மொழியாக கொண்டு அறிஞர்களோ அந்த கருத்துக்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ நாடு வாரியான 11 பார்வையாக இருந்தாலும் கூட அந்த எந்த மொழியில் அதை வந்து பரவலாக்கம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப அதோடைய நீங்கள் பரவலாக்கத்தை வேற மாதிரி பார்க்க முடியும். இப்போ ஜெர்மனில் இப்போ சீகன் பாலத்துக்கு ஜெர்மன் அவரோட தாய்மொழி, இங்கே வந்து போர்ச்சுகீஸ் படிக்கிறாரு, ஆனால் அவர் ஆங்கிலம் தெரியாது அவர். ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்ச அதாவது ஆங்கிலேயர்கள் ஒருத்தர் ஜெர்மன் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவரோட குறிப்புகளை படித்து ஆங்கிலத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ கண்டினியூட்டியாக ஒருத்தர் இங்கே வந்து தான் இந்த மருத்துவ முறையை வந்து பரவலாக்கம் பண்ண அவசியம் இல்லை, அவர்கள் மூலயமா மற்ற நாடுகளுக்கு வெவ்வேறு மொழிக்காரர்கள் மூலமாக பரவலாக்கம் பண்ண அப்படிங்கிற ஒரு நீட் கருத்துக்குன்னா அதனால தான் வேறு பகுதிக்கு விரைவாக திருக்குறளுடைய கருத்துக்கள் பரவுது. அனைத்து தொடர்பான சில கருத்துக்களும் அங்கே பரவிருக்கு. திருவள்ளுவரை கூட நீங்கள் மலையாளங்களுக்கு முக்கியமாக போனது காரணம் என்னன்னா ஜெர்மன் மொழியில் அவங்க டிரான்ஸ்லேட் அதை படித்தது விளைவாக தான் அவர் சித்திரங்கள் அவருடைய சித்திரங்களும் அவரோட தத்துவாரின்னு சொல்றதுக்கான காரணம் எல்லாமே அவரோட மொழிபெயர்ப்ப ஜெர்மன் மொழியில் படித்த வேற மொழிக்காரர் எல்லாமே வேற மொழி போனாங்க. தமிழ் படிச்சுட்டு அதை வந்து நாட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒன்று. அபேதுரை பற்றி சொன்னீங்க. அபேதுரையோட அந்த குறிப்புகள் அவருடைய நூலுக்கு ஜீப்போப் ஆங்கிலத்தில் சில விளக்கங்கள் இருக்காரு. அப்போ அபேதுரை சொல்லக்கூடிய பிரெஞ்சு மொழியான கருத்துக்கு ஜீப்போப் அதை படித்து ஆங்கிலத்தில் அதுக்கான குறிப்புகளை சில விளக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி அயலக பரவலாக்கத்தை ஒரே ஒரு நாட்டுக்குள்ள அப்படின்னு வச்சு பார்க்கறது எடுத்து அது ஒரு பாடம். இப்படியான ஒரு துண்டு கொடுத்து பொருளை பார்த்தீங்கன்னா இன்னும் பரவலாக்கத்தை தெளிவாக ஆரம்பிக்கிறது என்னுடைய கண்டிப்பாக நன்றிங்கண்ணா. அவர் ஜீப்போப் வந்து இந்த மருத்துவ குறிப்புகளை வந்து செஞ்சாரா அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக அவங்க மருத்துவ குறிப்பு மட்டும் எடுத்துக்காங்க. ஆனால் ஜீப்போப் அப்படிங்கிற பற்றி வெளியே பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரே ஒரு மருத்துவ குறிப்பு வெளிநாட்டுக்காக எல்லாருமே மலைக்க வைக்கிறது முடியாது. ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் மெடிசன் எல்லாமே. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் மாறி சுருட்டி எடுத்து போயிட்டு ஒரு நாலேஜ் இது பேங்கிங் தெரிஞ்சு பெரிய அறிவு வங்கி தெரிஞ்சு எதெல்லாம் அவங்களுக்கு குறிப்பாக எடுக்கிறாங்க. நம்ம அதை கிளாசிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தை தான் எப்போ தனித்தனியாக பிரிக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம். அதை எடுத்துட்டு இதை வந்து அவங்க அறிவுலகம் என்ன பண்ணுது தனியாக பிரித்து அறிஞ்சு பார்த்துக்கலாம். இதை கொண்டு போய் கொலை அடிச்சு கொண்டு ஒருத்தர் கொடுக்குறத அதை வந்து அவங்க பிரிச்சு பார்க்கறது ஒரு பண்ணை தோண்டி கொடுத்து அதை வேகத்தை தனியாக பிடிக்கிறது தங்கத்தை தனியாக பிடிக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. உண்மையிலே இது பெரிய ஆய்வுக்குள்ள போக வேண்டிய விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி பார்த்துக்குமா கூட
பிராண்டிகள் அப்படிங்கிற கருத்தாக உடைபட்டு அவங்க வந்து இங்கேருந்து ட்ரெஷர் ஹவுஸ், அதாவது கருவூலங்கள் பூரா மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மேலையும் போன பிறகுதான் இந்தியர்கள் ஒன்றுமே இல்லை, அறிவியலிகள், காட்டு நாட்டுகள், நாகரிகமற்றவர்கள் கருத்தாக உடைபட்டு. நம்ம ஹிஸ்டரியை வந்து எழுதவே இல்லை முடியும். அதனால அவங்க எடுத்துட்டு போனதுல ஒரு அனுபவம் இதுதான். ஆனா இதுல இருந்து இந்த அறிவுக்கெல்லாம் அவர்களே சொந்தமானவர்கள் நம்ம இது மாதிரியும் அவங்க சில சமயம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம லேட்டா அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம எங்க அறிவு, எங்களுடைய கொடை, தமிழ் பண்பாட்டினுடைய கொடை, தமிழ் அறிவு சார்ந்த மரபினுடைய கொடை நம்ம கிளைமேட் அமைக்கிறாங்க காலம் ரொம்ப லேட்டர் பீரியட் தான் வந்து. ஆனால் மருத்துவத்துறைக்கு வந்து நம்ம மரபு மருத்துவம் வந்து ரொம்ப நீங்க இன்னொன்று முக்கியமானது சொன்னீங்க. இப்போ நம்ம ஹெச்ஐவி பரவலுக்கு வந்து முக்கூட்டு சிகிச்சைன்னு தாம்பரம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பரிந்துரை பண்ணாங்க. அதுதான் எய்ட்ஸை பற்றிய வந்து இப்போ பேச்சே ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதில் வந்து ஓரளவு 20 ஆண்டுகள் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உயிர்கொல்லி நோய்னு சொன்னாங்க. இப்போ உயிர்கொல்லி நோய்னு அதை சொல்றது இல்லை, அது வந்து மேனேஜபிள் டிசீஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. அவர் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் சார். அவர் தான் சித்த மருத்துவத்தை முதன்மையா வச்சு மற்ற மருத்துவங்களை கூட்டு சிகிச்சையா அது கொண்டு வந்தார். ஏன்னா மேகக்கிரந்தி மருத்துவம் வந்து நம்ம ட்ரெடிஷன்ல தான் நிறைய இருக்கு. அதனால இந்த கூட்டு சிகிச்சையை வந்து அறிமுகப்படுத்தினதும் இப்ப நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நீங்க சொல்ற வந்து அந்த காலத்திலேயே அந்த பிரெஞ்சு காலனியவாதிகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே எழுதுறது நம்மளால எழுத முடியாது. குறிப்புகள் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு என்ரிச் பண்ணிருக்காங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றிகள்.